வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து பேக் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது விஜய் வந்து என்ன காவேரி இவ்வளோ லேட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ கரெக்டாக அக்கா வராங்க. காவேரியோட ஃபேமிலி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் ஏன்டி இப்படி பண்ண, இப்படி ஒரு காரியத்தை செய்து உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போட்டு காவேரி அடிக்கிறாங்க. போறியா இல்லை, எதுக்காக இப்படி பண்ண, ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் முறையில் வந்து கல்யாணம் பண்ண அளவுக்கு உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. காவேரி சொல்லிடுறம்மா உண்மையை, இந்த மாதிரி நர்மதா உயிரை காப்பாற்றுதாம்மா, பணத்துக்காக தாம்மா அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடி பாவி, இப்படி பண்ணிட்டேடி, உன் வாழ்க்கை இப்படி பாழாக்கிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணை வந்து நம்ப வச்சு ஏமாத்திருக்கேன், நீ எல்லாம் ஒரு மனுஷனா, ஒரு வருஷம் கான்ட்ராக்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கியே, ஓ சுயநலத்துக்காக எங்களோட காவேரி வாழ்க்கை அழிச்சிட்டியேடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிட்டு என்ன பண்ணாரு, குமரன் வந்து நல்லா போட்டு அடிச்சுறாரு விஜயை. விஜய் வந்து எவ்வளோ சொல்லி தடுக்க பார்க்குறாங்க, எல்லாருமே தடுக்க பாருங்க. குமரன் நல்லா வந்து அடித்து வெளுத்து வாங்கிடுறாரு விஜயை. விஜய் வந்து என்ன பண்ண தவிர நான் சொல்கிறத கேளுங்க, இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. தாத்தா வந்து சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாக இருமா சாரதா அப்படின்றாரு. அவங்க பாட்டியும் வந்து சொல்கிறாங்க, எதையுமே சாரதா கேட்கக்கூடிய நிலைமை இல்லை. இங்கே பாருங்கள், அழிஞ்சது என் பொண்ணோட வாழ்க்கை தான், உங்களுக்கு என்ன வந்தது, ஒரு வருஷம் வந்து வாழ்ந்துட்டு உங்கள் பேரை துரத்தி விட்டுட்டாரு, இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை தான் அழியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, என் பேரனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து காவேரி வந்து விடமாட்டாமா, 2 பேர் வாழ்வாங்கம்மா, நாங்கள் தேவையே இல்லைங்க, இப்படிப்பட்ட ஒருத்தனோட ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறவனோட வந்து என் பொண்ணு வாழணுன்ற அவசியமே கிடையாது, இப்படிப்பட்டவன் எங்களுக்கு தேவையும் கிடையாது, என் பொண்ணு காலம் ஃபுல்லாக எனக்கு பொண்ணாகவே வாழ்ந்துட்டு போட்டோம், இவனுக்கு பொண்டாட்டியாக இருக்க வேண்டிய அவசியமே என் பொண்ணுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சாரதா வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, காவேரி வேணாமா சொன்னால் கேளுங்கன்னு, நீ அமைதியாக வாடி அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறாங்க. இங்கே வந்து பயங்கரமாக கதிர்கழ காவேரி காவேரின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கார் விஜய். அவருக்கு ஆறுதல் சொல்கிறாரு, கவலைப்படாதப்பா எல்லாம் சரியாயிடும்ன்றாரு. இங்கே வந்து காவேரி வந்து தர எடுத்துகிட்டு வந்து வீட்டில் விடுறாங்க. உடனே வந்து பயங்கரமாக அவங்க அம்மா கதிரி தலையில் அடிச்சுக்கினே அழுறாங்க. அம்மா அழாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க. இப்படி இவ தலைமையில் வந்து மண்ணை வாரி கொட்டிக்கிட்டாலே, இப்படி இவ வாழ்க்கை பாழாயிடுச்சு, எல்லாம் என்னால் தான் என் பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டிருக்கா, என் வயிற்றில் பிறந்த பொண்ணுக்காக அவள் இப்படி கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதிரி அவங்க அம்மா தலையில் அடிச்சுட்டு அழுறாங்க. அத்தை அழாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆறுதல் சொல்கிறாரு. நம்ம குமரன் எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. காவேரியை பார்த்துட்டு, காவேரி ஏண்டி இப்படி பண்ண, ஏன் அப்போவே நீ சொல்லியிருக்கலாம் இல்லடி, ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு அழறாங்க. காவேரி என்னால் தான் நான் பணத்தை தொலைச்சதால் தான் இவ்வளோ பிரச்சனை உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக மனசு கஷ்டப்படுறாரு. காவேரி அழதை பார்த்துட்டு, நீ இப்போ அழுது என்னடி பிரயோஜனம், இப்படி பண்ணிட்டேடி, உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே திட்டுறாங்க. திட்டாதீங்க பாட்டி, என்னால் தான் காவேரியை வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு கங்கா வந்து அழறாங்க. உடனே கங்காவை கட்டி பிடிச்சிட்டு காவேரியும் அழறாங்க. அப்படியே காவேரி மடியில் வந்து தாங்கிட்டு வந்து அப்படியே சமாதானப்படுத்துகிறாங்க. கங்கா அழாதடி, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து விஜய் அழுத பார்த்துட்டு தாத்தாவால் தாங்கிக்க முடியல. விஜய் வந்து அப்படியே வந்து மடியில் தாங்கி தாத்தா வந்து அவருக்கு வந்து வருடி கொடுக்குறாரு. அழாத விஜய், எல்லாம் சரியாயிடும், காவேரி வந்துருவாடா, உன்னை விட்டு எப்படிடா போவா, இல்லை தாத்தா காவேரி எங்கிட்ட பிரிச்சுட்டாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காரு விஜய். விஜயால் தாங்கிக்க முடியல. விஜய் கவலைப்படாத விஜய், எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு தாத்தா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து ராகினியோட கும்பல் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம், விஜயும் காவேரியும் பிரியணும்னு சொல்லிட்டு. அப்பாடா, விஜயும் காவேரியும் பிரிஞ்சுட்டாங்க, இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. உடனே அன்பரசு சொல்கிறாரு, இதை வந்து நான் இப்படியே விடமாட்டேன், எப்படியாவது வந்து அவங்க 2 பேர் பிரிஞ்சது தான், இதுக்கப்புறம் வெண்ணிலாக்கும் விஜய்க்கும் ஜாமுன்னு கல்யாணம் பண்ணோம், அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் காவேரி இந்த வீட்டில் இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்து. இங்கே வந்து சரி, இதுக்கப்புறம் வந்து அவங்க குடும்பத்தை இங்கேருந்து காலி பண்ணுமே, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு அன்பரசு. இதையெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ராகினி.